வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் வந்து பாவக்காய் பொரியல் செய்கிறேன். இதை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு இருக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு தெளிக்கிட்டு இப்படி ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கிங்க, கசக்காது. நான் இதை வெட்டி கொஞ்சம் நேரம் உப்பில் ஊற வச்சுட்டு தான் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட ஒரு சின்ன வெங்காயம் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதோட இந்த மஞ்சள், சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் இதை சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கிளறி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கடலை மாவு, இதே மாதிரி 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பெசரிக்குவோம். நல்லா பெசரி அப்புறம் பொரிக்கலாம். உப்புலாம் பார்த்துக்குங்க. நல்லா பெசரிக்குங்க. மாவுலாம் நல்லா அப்படி பண்ணினா இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் நல்லா பெசரி வச்சுக்கோங்க. மாவு பார்த்தோன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொரிக்க போகிறேன். வாங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் அந்த பாவக்காயில் கறந்து இருக்கணும். இது கொஞ்சமாக போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயமும் வரும். வெங்காயம் நம்ம கடைசியில் கூட பொரிச்சிக்கலாம். பாவக்காய் பொரிஞ்சிருச்சு, எடுக்கலாம். வெங்காயமும் சேர்த்து பொரிச்சிடலாம். இருங்க. இந்த பாவக்கோட இந்த வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டோமா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் இந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் பொரிட்டோம். வெங்காயம் பாவக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு நான் எடுக்கிறேன். பாவக்காய் வெங்காயம் பொரியல் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வஞ்சல் மீன் சம்பல், இந்த பாவக்காய் வெங்காயம் பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி.